ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜென்மபூமி மகோத்சவம் மிகவும் அற்புதமாக சிறப்பாக நடந்தது. அது விஷயமாக பல விசாரங்கள். அதில் ஒரு விசாரம், அந்த ராம் லல்லா அவருடைய அர்ச்சா திருமேனி ஸ்ரீ விக்கிரகம், அதன் இருபுறமும் அவதாரங்கள். அந்த அவதாரங்களில் 10 அவதாரங்களில் பலராமருக்கு பதில் புத்தர் வந்திருக்கிறாரே என்கிற ஒரு விசாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை ஏன் இப்போ எடுத்துக்கிறேன் என்றால், இது மூலமாக சில விஷயங்களை பகிர விரும்புகிறேன். அதனால் இதை எடுத்துக்கிறேன். இது விஷயமா நான் பேசித்தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நான் பேசி தான் இதில் ஏதோ ஒரு தீர்வு வரப்போகிறது, இது ஒரு முக்கியமான விஷயம் என்றெல்லாம் நான் கருதலை. இதை எடுத்துக்கொள்வதற்கு காரணம், இதிலிருந்து நாம் சில விஷயங்கள் நமது விசாரத்தில் கொண்டு வர முடியுங்கிறதுக்காக. இந்த கேள்வி, பலராமருக்கு பதில் புத்தர் இருக்கிறாரே என்கிற கேள்வி தமிழகத்தில் மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடும். காரணம், திருமாலை பற்றி மிகவும் பெரிதாக பறைசாற்றக்கூடிய சங்க இலக்கியம் திருமாலின் அவதாரமாக புத்தரை கூறவில்லை. இன்னும் சொல்லப்போனால் சங்க இலக்கியங்களில் புத்தரை பற்றி வரவே இல்லை. ஆனால் பலராமரை பற்றியோ வருகின்றது. சில சந்தர்ப்பங்களில் 3-4 இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களில் பலராமரை பற்றி வருகிறது. மேலும் பின்பு வந்த இலக்கியங்கள், உதாரணமாக வைஷ்ணவத்திற்கு மிக முக்கியமான கிரந்தமாக இருக்கக்கூடிய, இலக்கியமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களின் அருளிச் செயல் 4000 திவ்ய பிரபந்தமும் புத்தரை தசாவதாரங்களில் ஒன்றாக கூறவில்லை. இவ்வாறு இருக்கும் பொழுது புத்தரை அவதாரம் என்று ராம்லல்லாவுடன் புத்தரை எப்படி வைத்திருக்க முடியும் என்று ஒரு கேள்வி வரக்கூடும். நமக்கு இங்கு தமிழகத்தில் புத்தர் அவதாரம் என்று அறிமுகமாகாமல் போயிருக்கலாம் பழைய இலக்கியங்களில். ஆனால் வட இந்தியாவில் புத்தரை அவதாரம் என்று காண்பது என்கிறது இயல்பாக, சகஜமாகவே இருக்கிறது. முக்கியமாக அயோத்தியில் உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்கியமான ராமர் ஆலயங்களில் தசாவதாரங்கள் வரும்பொழுது புத்தர் வருகிறார் என்கிறது குறிப்பிடத்தகுந்தது. அதற்கு ஒரு உதாரணம் கனகபவனம். கனகபவனம் என்கிறது முக்கியமான கோவில் அயோத்தியாவில். அங்கும் தசாவதார வடிவங்கள் உள்ளன. அந்த வடிவங்களில் புத்தரை தான் வைத்திருக்கிறார்கள். அயோத்தியாவினுடைய முக்கியமான சம்பிரதாயம் ராமானந்த சம்பிரதாயம். அந்த ராமானந்த சம்பிரதாய பிரகாரம் 10 அவதாரங்களில் புத்தர் பெருமானும் ஒருவர். இன்று அயோத்தியாவில் அல்லது வட இந்தியாவில் புத்தரை அவதாரம் என்று கூறலாம். ஆனால் இவ்வாறு மகாவிஷ்ணுவின் அவதாரமாக புத்தர் பழைய இலக்கியங்களிலேயோ சாஸ்திரங்களிலேயோ புராணங்களிலேயோ சொல்லப்பட்டிருக்கிறாரா என்கிற கேள்வி எழும். பல வைஷ்ணவ புராணங்களில் புத்தரை அவதாரமாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள். உதாரணமாக மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் 47வது அத்தியாயம், கீதா பிரஸ் கோரக்பூர் புஸ்தகம், அவதாரங்கள் ஒவ்வொன்றாக வரும்பொழுது அந்த அவதார கிரமத்தில்
தானவான்ஸ்து வசே கிருத்வா புனர்புத்தத்வமாகதः சர்க்கஸ்ய ரட்சணார்த்தாய தஸ்மை புத்தாத்மனே நமஹா என்கிற ஸ்லோகம் சாந்தி பருவத்தில் 47வது அத்தியாயத்தில் 49வது ஸ்லோகத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்லோகங்கள் இடைச்செருகலாக மகாபாரதத்தில் வருகின்றன. அந்த இடைச்செருகல் ஸ்லோகங்கள் எல்லாம் பிராக்கெட்டில் போட்டிருக்கோம் கீதா பிரஸ் கோரக்பூர் புஸ்தகத்தில். அதுக்கு நம்பர் இருக்காது. கீதா பிரஸ் கோரக்பூர் புஸ்தகத்திலேயே அதை நம்பர் இல்லாமல், எண்ணிக்கை இல்லாமல் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்லோகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகம் தசாவதார ஸ்தோத்திரம் வரும்பொழுது அதில் தஸ்மை புத்தாத்மனே நமஹா என்று குறிப்பிடுகிறது. மகாபாரதத்தில் இடைச்செருகலாக புத்தரை பற்றி வரும் விஷயத்தில் இராமாயணத்திலும் இடைச்செருகலாக புத்தரை பற்றி வரும் இடத்தை காண்போம். ராமருக்கும் பரதனுக்கும் சம்பாஷணை நடக்கும் இடத்திலேயே ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் ஜாபாலி முனிவருக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பதில் அளிக்கையில் புத்தரை பற்றி ஒரு ஸ்லோகம் வருகிறது. இது பெருவாரியான ஓலைச்சுவடிகளில் இல்லாத காரணத்தினால் போரி, பரோடா ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அவர்கள் வெளியிட்ட கிரிட்டிக்கல் எடிஷன் நூலில் இடம்பெறவில்லை. இது ஒரு முக்கியமான எடிஷன், அறிஞர்களுக்கு மத்தியில் மிகவும் முக்கியமாக பிரமாணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ரிசர்ச் எடிஷன். இதை தவிர இராமாயணத்தின் ஆராய்ச்சியாளர்களான ஜாகோபி, காஸ்பர் கொரேஷியோ முதலிய பல பேரறிஞர்கள் இந்த ஸ்லோகத்தை இடைச்செருகல் என்கிறார்கள். பல ஓலைச்சுவடிகளில் இல்லை என்கிற காரணத்தினாலும், எல்லா பாட்டங்களிலும் பொதுவாக இல்லை என்கிற காரணத்தினாலும் புத்தரை பற்றிய இந்த ஸ்லோகத்தை இடைச்செருகல் என்று திண்ணமாக தெளிவாக கூற முடியும். ஆனால் மற்றொரு விஷயமும் இங்கு கூற விரும்புகிறேன். வால்மீகி முனிவரின் இராமாயணம் என்பது பௌத்த காலத்திற்கு முற்பட்டது என்பதற்கு சிற்சில காரணங்களை ஜாகோபி அவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார். அதை அடியேன் இங்கு எடுக்கப் போவதில்லை. அடியேனை பொறுத்தவரை முக்கியமான ஒரு காரணம், பௌத்தத்தில் உள்ள ஆரிய சத்தியங்களில் அடிப்படையாக முதல் ஆரிய சத்தியம் துக்கம் என்பது. உலகம் முழுவதும் எங்கும் துக்கம்தான் இருக்கிறது. சம்சாரம் துக்கமயம். எங்கும் துக்கம், எதிலும் துக்கம். குடும்பம் துக்கம், சமூகம் துக்கம், வாழ்க்கை துக்கம், பிறவி, வளர்ச்சி எல்லாம் துக்கம் என்கிற பௌத்தத்தின் ஆரிய சத்தியங்களில் முதல் ஆரிய சத்தியமான துக்கா தியரி புத்தர் பெருமான் தோன்றிய பிறகு ஏற்பட்ட அனைத்து தத்துவ நூல்களிலும், ஏன் சமூகத்தை ரிஃப்ளெக்ட் செய்யக்கூடிய இலக்கியங்களிலும் கூட பலவேறு கோணங்களில் இதன் தாக்கத்தை காண முடியும். இவ்விடயத்தை பற்றி பல கவிதைகள் நாம் காண முடியும். 40,000 வரிகளுக்கு மேற்பட்ட வரிகள் உடைய வால்மீகி ராமாயணம் போன்ற இவ்வளவு பெரிய புத்தகம், மிகப்பெரிய நூல். அந்த நூலில் எங்குமே
உலகம் துக்கமயம், சம்சாரம் துக்கமயம் என்கிற இந்த கருத்து இடம் பெறாததால், அதாவது யுத்தகாண்டம் வரை, ஸ்ரீராம பட்டாபிஷேகம் வரை இருக்கக்கூடிய இலக்கியத்தில் இடம் பெறாததால், இந்த துக்கம் என்கிற ஆரிய சத்தியத்தின் தாக்கம் எள்ளளவும் இராமாயணத்தில் இல்லாததால், இராமாயணம் என்பது நிச்சயமாக பௌத்தத்திற்கு முன்புதான் வந்தது என்கிறதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். இத்துடன் இல்லாமல் மகாபாரதத்தில் வருவது இடைச்செருகல் எனினும் ஒரு பழமையான இடைச்செருகல் என்கிறதனால் இதை குறிப்பிட்டேன். மேலும் புராணங்கள், அதிலும் விஷ்ணு விஷயமான புராணங்கள், அதில் நாம் பாகவதத்தை எடுத்துக்கொண்டால் அவதாரங்களை கூறும் சமயங்களில் புத்தரை சில இடங்களில் குறிப்பிடுகின்றது பாகவதம். 22 அவதாரங்களை கூறுகிறது பாகவதம். முதல் ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகத்தில் புத்தோ நாம்னா ஜனசுதா கீகட்டேஷு பவிஷ்யதி என்று புத்தரை பற்றி வருகிறது. புத்தரும் ஒரு அவதாரமாக வருகிறது. இவ்வாறே 10வது ஸ்கந்தத்தில் 40வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம், இதுவும் தசாவதார ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தில் நமோ புத்தாய சுத்தாய தைத்திய தானவ மோகினே என்று வருகிறது. தைத்தியர்களையும் தானவர்களையும் மயக்கிய சுத்தனான புத்தனுக்கு நமஸ்காரம் என்று பொருள். இவ்வாறு புராணங்களில் புத்தர் அவதாரம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏனெனில் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். புத்தர் வேதத்தை முக்கிய பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது புத்தர் சைடுலேருந்து. 2வது விஷயம், புத்தர் இப்படைப்பையே 2வது விஷயம், புத்தர் ஆத்மா என்பது நிரந்தரம், நித்தியம் என்பதை ஏற்கவில்லை. இதற்கு நைராத்மியவாதம் என்று பெயர். புத்தர் ஈஸ்வரனையே ஏற்கவில்லை. நிரந்தரமாக எதுவும் இல்லை என்று கூறியவர். ஒன்று கூட நிரந்தரம் இல்லை, ஆத்மாவோ கடவுளோ எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று கூறியவர். இந்த காரணங்களாலேயே இந்து மதத்தைச் சேர்ந்த தத்துவவாதிகள் பௌத்த தர்மத்தை விமர்சித்திருக்கிறார்கள், கிரிட்டிக்கலாக விசாரம் செய்திருக்கிறார்கள். விஸ்தாரமாக அவர்கள் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணியிருக்கிறார்கள். குமாரில பட்டரோ, சங்கர பகவத் பாதாளோ, ஸ்ரீ ராமானுஜரோ, மத்வாச்சாரியாலோ, மீமாம்சகர்களோ அல்லது சாங்கிய யோக ஆச்சாரிய புருஷர்களோ, இவர்கள் யாருமே பௌத்தத்தில் உள்ள பல கருத்துக்களை கண்டித்து விமர்சனம் செய்தவர்கள். தெள்ளத் தெளிவாக பௌத்தத்தில் உள்ள ஆத்மா க்ஷணிகமானது முதலிய வாதங்களை சிஸ்டமேட்டிக்காக விமர்சனம் செய்து அவர்கள் தங்களுடைய தத்துவத்தை பௌத்தத்தை பூர்வபட்சமாக்கி நிர்தாரணம் செய்துள்ளனர். அப்படி இருக்கக்கூடிய புத்தரை மரியாதைக்குரியவர், அதிலும் மகான், அதிலும் ஒரு அவதாரம் என்று
இந்த ஹிந்து தர்மமானது ஏற்றுக்கொண்டுள்ளது என்கிறது வியப்பாகத்தான் உள்ளது. இதை சொல்லும் பொழுது வேற ஒரு விஷயம் அடியனுக்கு நினைவுக்கு வருகிறது. சிலர் இதை கண்டு வியந்து என்ன செய்கிறார்கள் என்றால், புத்தர் என்கிற பெயரில் பலர் இருந்தனர், வேதத்தையும் வேத சடங்குகளையும் எதிர்த்த புத்தர் வேறொருவராக இருக்கலாம், அதற்கு முன் பல புத்தர்கள் இருந்திருக்கலாம், அதில் ஒரு புத்தர் வேதத்தை பிரமாணமாக கொண்டவராக இருந்திருக்கலாம் என்றெல்லாம் அனுமானிக்கின்றனர். இந்த புத்தருக்கு முன் பல புத்தர்கள் இருந்தனர் என்கிற கருத்துமே முதலில் பௌத்தர்கள்தான் கூறினார்கள். அதிலிருந்துதான் சனாதனிகள் பல புத்தர்கள் இருந்தனர் என்கிற கருத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்கு ஒரு விஷயம் அடியனுக்கு நினைவுக்கு வருகிறது. பிரம்மசூத்திரத்தில் 2வது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம். அந்த அவிரோதாத்தியாயத்தின் ஆரம்பத்தில் சாங்கிய மதமானது விமர்சிக்கப்படுகிறது, கண்டிக்கப்படுகிறது. அப்பொழுது அங்கு ஒரு கேள்வி வருகிறது. சாங்கியத்தை நிலைநாட்டிய கபிலர், அந்த கபிலரை உபனிஷத்தே போற்றுகிறதே. ரிஷிம் பிரசூதம் கபிலம் எஸ் தமக்ரே என்று போற்றுகிறதே. அப்படி இருக்கும் பொழுது சாங்கிய மதம் பிரமாணம் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும் என்று ஒரு கேள்வியை பிரம்மசூத்திரத்தின் உரைகாரர்கள் ஆதிசங்கரரும் ராமானுஜரும் எழுப்பியுள்ளார்கள். ஆதிசங்கரர் இதற்கு கொடுத்த பதில் வேறு. என்ன கூறுகிறார் என்றால், சாங்கிய மதத்தை நிலைநாட்டிய கபிலர் என்பவர் வேறு, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் வரக்கூடிய கபிலர் என்பவர் வேறு. உபனிஷத்தில் வரக்கூடிய கபிலர் ஈஸ்வரனை ஏற்றுக்கொண்டவர் என்கிற பதிலை அளிக்கிறார் ஆதிசங்கரர். ஆனால் ராமானுஜர் பதில் கூறும்பொழுது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில். ரிஷிம் பிரசூதம் கபிலம் எஸ்தமக்ரே, கபிலரை ஒரு பெரியவர், ஒரு ரிஷி என்றுதான் உபனிஷத்து கூறுகிறதே தவிர, அவர் காட்டிய சாங்கிய மதம் என்கிறது நமக்கு பிரமாணம் என்றோ, அவர் ஒரு பிராமாணிகர் என்றோ உபனிஷத்து கூறவில்லை என்று முடித்துவிட்டார். ஆக இந்த சனாதன தர்மத்தில், இந்த ஹிந்து தர்மத்தில் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று இருக்கிறது. சிலரை பெரியோர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் பிரமாணம் என்று ஏற்க வேண்டிய அவசியமில்லை என்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் ஹிந்து தர்மத்தில் உள்ளது. பிராமாணிகர்கள், பிரமாணம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடிகின்றவர்களே பெரியோர்கள் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. பெரியோர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரிடத்துல மனித விழுமியங்கள் இருக்கின்றனவோ, ஹியூமன் வேல்யூஸ் இருக்கின்றனவோ, யார் சுவார்த்தம் இல்லாதவர்களோ, யார் சூக்ஷ்மதரிசிகளோ, யார் புலனடக்கம் உடையவர்களோ, யார் மனவடக்கம் உடையவர்களோ, அவர்கள் யாவருமே பெரியோர்கள்தான். ஆதலால் அவர்கள் கூறுவது எல்லாம் குற்றமற்று இருக்கும் என்று நினைத்துவிட முடியாது.
ஃப்ரீ ஆஃப் எரர்ஸ் என்று இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதை பிரமாணமாக ஏற்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. இந்த ரீதியில் நாம் கண்டோமாகில் பகவான் புத்தர் அவருடைய உயர்ந்த பண்புகளால், ஆத்ம குணங்களால் இந்துக்களின் உள்ளத்தை ஈர்த்தவர். ஆனால் சம்பிரதாயமாக பௌத்தத்தில் உள்ள கருத்துக்களை இந்த வைதிக தர்மம், சனாதன தர்மம் முழுமையாக ஏற்கும் என்று கூறிவிட முடியாது என்கிற ஸ்டாண்ட், இந்த ஸ்டாண்ட் மிகவும் பொருத்தமான ஸ்டாண்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பகவான் புத்தர் அஹிம்சையை ஸ்தாபித்ததை கீதகோவிந்தத்தில் ஜெயதேவர் பாராட்டுகிறார். அவ்வாறு புத்தருடைய குணாதிசயங்கள் சிலவற்றை பாராட்ட முடியும். அது இந்த காலம் வரை இந்து மதத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நியோ வேதாந்தா சர்க்கிள், விவேகானந்தரை எடுத்துக்கொள்வோம். விவேகானந்தர் மிக பெரிய அளவில் பலவிடங்களில் புத்தரை பாராட்டியுள்ளார். அதே சமயத்தில் பௌத்தத்தில் உள்ள முக்கியமான சில வாதங்களை விவேகானந்தர் விமர்சனமும் செய்து கண்டித்தும் உள்ளார் என்கிறதை நாம் விவேகானந்தருடைய கிரந்தங்களில், அதாவது கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் விவேகானந்தா, கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா, அதில் பார்த்து கொள்ள முடியும். இங்கு ஒரு அழகான விஷயம் வருகிறது. புத்தரை அவருடைய ஆத்ம குணங்களால் மகான் என்றும், அவருடைய யோகம், புலனடக்கம் முதலியவைகளால் அவரை ஒரு பெரிய யோகி என்றும், அதற்கு மேல் ஒரு கால அவதாரம் என்றும் கூட ஏற்றுக்கொண்டாலும் கூட அப்படிப்பட்ட புத்தர் வேதத்தை பிரமாணமாக ஏற்கவில்லை, வேத சடங்குகளை கண்டித்துள்ளார் என்கிற விஷயங்களை எப்படி பார்க்கலாம் என்னும் பொழுது ஒரு வேடிக்கையான விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதை அந்த காலத்தில் எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம், வாதைஹி விமோகயதி யஜ்ஞகிருதா அததர்ஹானு. வேள்வி நடத்த தகுதி இல்லாதவர்கள் வேள்வி நடத்த வேண்டும் என்று எண்ணும் பொழுது அவர்களின் ஸ்ரத்தையை குறைப்பதற்கான வாதங்களை ஏற்படுத்தி அவர்களின் ஸ்ரத்தையை போக்கி அவர்களை வேற பாதையில் திருப்பிவிட்டார். அதற்காக செய்யப்பட்ட அவதாரம் இது என்று கூறிவிட்டார். ஒரு ஹிந்து கன்வர்ஷனை எப்படி பார்த்துருக்கான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. இது ரைட்டா தப்பான்லாம் நான் பேச வரல, எப்படி பார்த்துருக்காங்கிறது இங்கே. அதாவது நம்முடைய ஹிந்து தர்மத்தை விட்டு வெளியில் போகிறான் ஒருவன் என்றால், எது மாதிரி பார்த்திருக்கிறார்கள் சிலர் நம்முடைய ஹிந்து தர்மத்தில் என்றால், இந்த மதத்திலிருந்து இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய யோக்கியதை இல்லாதவன், குவாலிஃபிகேஷன் இல்லாதவன், அவனுக்கு ஏற்ற மார்க்கத்தை சூஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக கிளம்புறான் என்கிற ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறார்கள். அதையே இங்கேயும் காட்டுகிறார்கள். என்ன என்றால், யஜ்யம் செய்யறதுக்கான தகுதி இல்லாதவர்கள் யஜ்யம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்களை குழப்பி அவர்கள் மனசை மாற்றி வேற வழியில் கொண்டு போவதற்காக பகவான் புத்தர் வந்தார், இதுவே இந்த அவதார காரியம் என்று இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுப்பது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது, சுவாரஸ்யமாக இருக்கிறது. பாகவதத்தில் உள்ள இந்த விஷயமே ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஆழ்வாரும் கூறுவதாக நம்பிள்ளை
ஈடு என்கிற தனது வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். ஆழ்வாரின் பாசுரம் உள்ளம்பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் உள்ளமுள் குடைந்து என் உயிரை உருக்கியுண்ணுமே. திருவாய்மொழி 5ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி 4ஆம் பாடல் 4ஆம் பாசுரம். இதற்கு விளக்கம் அளிக்கையில் நம்பிள்ளை சாதிக்கிறார். பௌத்தாவதார விருத்தாந்தம் மிகவும் என்னை நலியா நின்றதென்கிறார். இத்துடன் நிறுத்தாமல் பாகவதத்தில் மிக பிரசித்தமான அத்தியாயம் நாராயண கவச்சம் என்பது. 6வது ஸ்கந்தத்தில் நாராயணனுடைய எந்த ரூபம் நம்மை எதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வரிசையாக வரும். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நீரிலிருந்து மத்ஸ்யபிரான் நம்மை காப்பாத்தட்டம், ஜலேஷுமாம் ரட்சத்து மத்ஸ்யமூர்த்திகி. பூமியில் ஏதாவது ஆபத்து வந்தால் வாமன பகவான் காக்கட்டம், ஆகாயத்தில் ஏதாவது ஆபத்து வந்தால் திரிவிக்ரம பகவான் காக்கட்டம், திரிவிக்ரமஹா கேவது விஸ்வரூபா. இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும். இப்படி சொல்லிக்கொண்டு போகையில் கன்வர்ஷன் விஷயமாக ஏதாவது ஆபத்து வந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அப்பொழுது பகவான் புத்தர் காப்பாத்தட்டம், புத்தஸ்து பாகண்டகணாது பிரமாதாது என்று பாகவதம் சொல்லுகிறது. விசித்திரம். என்ன கனெக்ஷன்? நீரிலிருந்து காப்பாத்தட்டம் மத்ஸ்யபிரான் என்றால், மத்ஸ்யபிரான் நீரிலேயே இருக்கிறவர், அதனால காப்பாத்தட்டம். வானத்தை அளந்தார திருவிக்கிரமன், அதனால் ஆகாயத்தில் பிரச்சனை வந்தால் காப்பாத்தட்டம். பூமியை அளந்தவர் வாமனம், வெகு தூரம் சென்றவர் ராமர், அதனால் வெகு தூரம் சென்றவர்கள் க்ஷேமமாக திரும்பி வர வேண்டும் என்றால் ராமர் காப்பாத்தட்டம். அத விப்ரவாசே சலக்ஷ்மணா பரதாகிரஜா அவ்யாத். கன்வர்ஷனிலிருந்து பகவான் புத்தர் காப்பாத்தட்டம் என்று நாராயண கவச்சம். அது எப்படி பார்த்திருக்கிறார்கள்? புத்தஸ்து பாகண்டகணாது பிரமாதாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா புத்தர் தான் கன்வர்ஷனை ஆரம்பித்தவர், அவரே காப்பாத்தட்டம் என்கின்ற ஒரு போக்கு. இது சைக்கலாஜிக்கலாக அந்த காலத்திலேயே இந்த ஒரு மரபு உண்டு, இது மாதிரியான ஒரு மரபு உண்டு. ஏதாவது உக்ரமான வியாதி நம்மளை பாதிச்சுது என்றால் உக்ரமான தெய்வத்தினிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுவது மூலமாக அது காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கைகள், அது மாதிரி விஷயமாக இது தோன்றுகிறது. ஹிந்து தர்மத்தின் பக்தி மார்க்கத்தில் ஒரு விசித்திரமான போக்கு உண்டு. ஒரு தனி மனித வாழ்க்கையிலோ அல்லது சமூக வரலாற்றிலோ ஏதாவது ஒரு இடர் வந்தால் கூட அதையுமே ஏதோ ஒரு நல்லது நடப்பதற்கான பகவானின் லீலை என்று பாசிட்டிவாக பார்ப்பது என்கிற போக்கு. அந்த ரீதியாகத்தான் வேதச் சடங்குகளுக்கு பக்குவமற்றவர்களான, யோக்கியதை அற்றவர்களான மக்களை திசை திருப்புவதற்கான அவதாரம் புத்தாவதாரம் என்கிற இந்த போக்கு. இவ்வாறே நமது காலத்தில் கூட நடந்த சில நாத்திக நிகழ்வுகளை சில பாகவதர்கள் பாசிட்டிவாக பார்த்தது உண்டு. இதை பற்றியும் பகிர விரும்புகிறேன். 1979வது வருடத்தில் பிப்ரவரி மாதம்
வெளியான பாகவத தர்மம் என்கிற ஆன்மீக பத்திரிகையில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்கள் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார். ஆஸ்திகமும் நாஸ்திகமும் என்கிற கட்டுரையில் எழுதியிருக்கிறார். மக்களின் உள்ளத்திலிருந்து கடவுளை பிடுங்கி எறிந்துவிட யாராலும் முடியாது. நாஸ்திக மதம் உலகில் நீடிக்கக்கூடாது. ஏனெனில் அது ஜனங்களுக்கு கொதிக்கின்ற உள்ளத்தில் அமைதியை தர முடியாது. நாஸ்திகத்தையும் பகவானேதான் ஏற்படுத்துகிறான். காரணம் என்ன? எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தில் சீர்திருத்தம் தேவையோ அப்பொழுதெல்லாம் எதிர்ப்பு தேவைப்படுகிறது. எதிர்ப்பு இல்லாவிடில் சீர்திருத்தம் ஏற்படாமல் நாளடைவில் சோம்பேறித்தனத்தால் மக்கி மடிந்துவிடும். தற்போது ஆஸ்தீக மதம் சோம்பேறித்தனத்தாலும் லோகாயத்த கொள்கையாலும் மக்கிக் கொண்டு வருகிறது. மூட நம்பிக்கைகளும் அதற்கு ஹேதுவான மூட கற்பனைகளும் அதற்கும் காரணமான சுயநல புத்தியும் நமது மதத்தை மூடி வருகின்றன. இவைகளை களைந்துவிட்டு உண்மையான தூய்மையான இந்து மதத்தை பழையபடி ஸ்தாபிக்க வேண்டும். அதற்காகத்தான் நாஸ்திக மதத்தை பகவான் கிளப்பி விட்டிருக்கிறான். எனவே நாஸ்திக மதத்தை கண்டு பயமில்லை. சுயநலமற்று உண்மையாக உழைப்பவர்கள் தற்பொழுது ஆஸ்திக மதத்திற்கு வேண்டும். அதற்கு பகவான் அருள் புரிவான் என்று கூறியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். இது அவரின் ஒரு விசாலமான பரந்த மனப்போக்கு. இவ்வாறு தமது பூர்வபட்சங்களையும் பகவானுடைய விளையாட்டே, பகவானுடைய லீலைகளே என்று பார்க்கக்கூடிய தன்மை பக்தர்களுக்கும் பாகவதர்களுக்கும் உண்டு. பூர்வபட்சமாக ஒரு விஷயம், புத்தரை வழிபாட்டில் சேர்த்து கொண்டு வழிபட ஆரம்பித்தால் புத்தருடைய உபதேசங்கள் நின்று போகும். இவ்வாறு பௌத்த மதத்தை அழிப்பதற்கு இது எளிய வழியாகும். புத்தரை ஒரு அவதாரமாக்கி அவரை வழிபட்டு அவரை இந்து மதத்தின், அதாவது சனாதன தர்மத்தின் ஒரு அங்கமாக்கி பௌத்தத்தை, பௌத்த மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதற்காக இதை இந்துக்கள் ஆரம்பித்தார்கள், பார்ப்பனர்கள் ஆரம்பித்தார்கள் புத்த வழிபாட்டை என்று சிலர் கருதுகிறார்கள். இது உண்மையாகாது. 2 காரணங்கள் இருக்கின்றன. புத்தர் வழிபாட்டை பார்ப்பனர்கள் ஆரம்பிக்கவில்லை, சனாதனிகள் ஆரம்பிக்கவில்லை. புத்தர் வழிபாட்டை நாம் பௌத்த சாஸ்திரங்களை காண்போமாகில் புத்த தத்துவ உபதேசத்தை எப்படி பௌத்தம் ஆரம்பித்ததோ அதே பௌத்தம்தான் புத்தர் வழிபாட்டையும் ஆரம்பித்தது. புத்தருக்கான பெரிய பெரிய சிலைகள், புத்தருக்கான பெரிய பெரிய கோவில்கள், இதை கட்டியதெல்லாம் வைதிகர்கள் அல்ல, ஹிந்துக்கள், அதாவது சனாதனிகள் அல்ல, ஆனால் பௌத்தர்கள். பௌத்தர்கள் தான் எங்கும் பகவான் புத்தருக்கான கோவில்களை கட்டினார்கள். அவர்கள்தான் வழிபட்டார்கள். இது முக்கியமாக நாம் கவனிக்க தகுந்தது. அதே போலவே ஹிந்துக்கள் எங்கேயாவது கோவில்களில் புத்தர் கோவில் என்று கட்டினார்களா? அந்த கோவிலில் அல்லது வீட்டு பூஜை அறையில் புத்தரையும் வைத்து, புத்தர் விக்கிரகத்தையும் வைத்து வழிபட்டார்களா? எப்படி ஹயக்ரீவரை வழிபடுகிறார்களோ, நரசிம்மரை வழிபடுகிறார்களோ, அவ்வாறு புத்தரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் அடியேன் பார்த்தவரை இல்லை. ஏதோ நியோ வேதாந்தா சர்க்கிளில் எங்கேயாவது ஒரு புத்தர் சித்திரம் இருக்கலாம். வட இந்தியாவில் தசாவதாரத்தில் புத்தரோட ஒரு சித்திரம் இருக்கலாம், ஸ்கல்ப்சர் இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாமே தவிர பிரத்யேகமாக
ஒரு நரசிம்மரை பூஜையில் வைப்பது போல, ஒரு ஹயக்ரீவரை வைப்பது போல, ஒரு கோதண்டபாணி ராமரை வைப்பது போல பிரத்யேகமாக புத்தரை வைத்து ஒரு பூஜை, ஒரு அபிஷேகம் என்று நடப்பதாக அடியேனுக்கு தெரியவில்லை. அப்பொழுது என்னவென்றால், பூஜை செய்தே பௌத்த தத்துவங்களை இந்துக்கள் ஒழித்தார்கள் என்கிற வாதம் அடிபட்டு போகும். உண்மையில் பார்த்தால் புத்தருடைய பூஜை என்பது பௌத்தர்களே செய்தது. சனாதனிகள் என்ன செய்தார்கள் என்றால், புத்தருடைய பண்புகளை கண்டு அந்த புத்தருக்கு என்று அவதாரம் என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார்கள். சனாதனிகள் ஹானர் பண்ணார்கள். புத்தருடைய தத்துவங்களோ, புத்தருடைய உபதேசங்களோ, புத்தருடைய தரிசனங்கள், அதாவது நைராத்மியவாதம், ஆத்மா அனித்தியமானது முதலிய தத்துவங்களோ, இது எதுவும் நம்முடைய சனாதன தர்மத்தில் இல்லாதது, விரோதமானது என்கிறதுனால அந்த தத்துவங்களை ஏற்காமல், ஆனால் அவருடைய நற்பண்புகளுக்காக அவரை அவதாரம் என்று கூறி ஹானர் பண்ணார்கள். இதற்கு மாறுபாடான ஒரு விஷயமும் நடந்தது. உதாரணம் சொல்ல வேண்டுமானால், பௌத்தர்களும் நம்முடைய ராமச்சந்திர பிரபுவை ஹானர் பண்ணார்கள். ராமச்சந்திர பிரபுவை ஒரு போதிசத்துவர் என்றுதான் பௌத்த கிரந்தங்கள் கூறுகின்றன. நமக்கு அவதாரங்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவர்களுக்கு போதிசத்துவர்கள் என்கிறது. பெரும்பாலும் போதிசத்துவர்கள் யாவருமே புத்தருடைய முற்பிறவி என்று நம்பப்படுகின்ற விஷயம். பௌத்தர்களுடைய பிரதான சாஸ்திரம், ஒரிஜினல் சாஸ்திரம், பிரைமரி சோர்ஸ், ஓல்டஸ்ட் புக் திரிபிட்டகம். சனாதனிகளுக்கு வேதம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பௌத்தர்களுக்கு திரிபிட்டகம் என்பது. அந்த திரிபிட்டகத்தில் தசரத ஜாதகம் என்கின்ற ஒரு அத்தியாயம் வருகிறது. அங்கு ராம கதையானது கூறப்படுகிறது. அதுவும் புத்தர் வாயாலேயே கூறப்படுகிறது. அங்கு புத்தரே ப்ரொக்ளைம் பண்ணுவதாக வருகிறது. நான் பூர்வ ஜென்மத்தில் ராமராக இருந்தேன் என்று ப்ரொக்ளைம் பண்ணுவதாக வருகிறது. இது கவனிக்க தகுந்த விஷயம். வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களே சிலவை அங்கு வந்து, யதா காஷ்டம் ச காஷ்டம் ச முதலிய ஸ்லோகங்கள். ராமச்சந்திர பிரபு இந்த ஸ்லோகங்களை, இந்த தர்மங்களை பரதனுக்கு உபதேசம் செய்தார் என்றும் வந்து, அப்படி பரதனுக்கு உபதேசம் செய்த ராமர் இருக்கிறாரே, அவர் என்னுடைய பூர்வ ஜென்மா என்று புத்தர் கூறுகிறார். இதை யார் நம்புகிறார்களோ நம்பலையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் பௌத்தத்தில் ராமரை புத்தருடைய பூர்வ ஜென்மா என்று பார்க்கக்கூடிய தன்மை உள்ளது என்றும், சனாதன தர்மத்திலும் நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸில் புத்தரை 10 அவதாரங்களில் ஒன்று என்று கூறக்கூடிய தன்மை உண்டு என்கிறதையும் நாம் பார்க்கிறோம். புத்தரை அவதாரம் என்று ஹானர் பண்ணுவதற்கே இதை வைத்துக்கொண்டு இன்னும் சில விஷயங்கள் சொல்ல தோன்றுகிறது. புத்தருடைய ஆத்ம குணங்களை கண்டுதான், பண்புகளை கண்டுதான் புத்தரை அவதாரம் என்று கூறி சனாதனிகள் ஹானர் பண்ணியிருக்கிறார்கள் என்கிறதில் ஐயப்பாடே இல்லை. காரணம், வேற எதையோ ஒன்றை அவதாரம் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு துஷ்டன் ஒருவன் இருக்கிறான் என்கிறதுனால அவதாரம் என்று கூற மாட்டார்கள். வைஷ்ணவர்களே கூறுகிறார்கள் புத்தரை அவதாரம் என்று. யாரோ ஒரு துஷ்டன் இருக்கிறான், உதாரணத்துக்கு ராவணன் இருக்கிறான், ராவணனை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று கூற மாட்டார்கள் சனாதனிகள். இன்னும் சொல்லப்போனால், இங்கு வேற ஒரு விஷயத்தையும் கூற விரும்புகிறேன். யுத்தகாண்டம் வரை உள்ள வால்மீகி ராமாயணத்தில் ராவணன் சிவபக்தன் என்கிற விஷயமே வரவில்லை. அது காலப்போக்கில் இங்கு ராமாயணம் கூறும் பரம்பரை அதில் எங்கேயோ ஏதோ சேர்ந்த விஷயம். ராவணன் சிவபக்தன் என்பது சேர்ந்த நாளிலிருந்து அது பல பேர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். பல இந்து மத சம்பிரதாயங்களிலும் அது மிகவும் பிரசித்தமாக ஆகிவிட்டது. ராவணன் சிவபக்தன் என்கிறதை
அது இக்கதையில் சேர்ந்த நாளிலிருந்து பல பேர்கள் இதை பேசிக்கொண்டு தான் வருகிறார்கள். பல பெரியோர்களே பேசிக்கொண்டு தான் வருகிறார்கள். அப்படி பேசிக்கொண்டு வந்த பொழுதிலும் கூட ராவணன் சிவபக்தன் என்கிறது மனதில் ஸ்ட்ராங்காக உறுதியாக நிலைநாட்டப்பட்ட பொழுதிலும் கூட, ஆனால் இங்கு உள்ள சிவபக்தர்கள், சிவனடியார்கள், சைவர்கள் ராவணனை ஒரு ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் ஒரு சிவபக்தன், ஆதலால் அவன் ஒரு மகான் என்று சம்பிரதாயமான சிவனடியார்கள் ராவணனை பார்க்கவில்லை. சைவத்திலேயே ஒரு கதை உண்டு. வாகீசன் என்று கைலாசத்தில் ஒருவர் ராவணனுக்கு உதவினார். சிவபெருமானுடைய கால் கட்டை விரலால் அமுக்கப்பட்டு கைலாசம் ராவணன் மேல் விழுந்தது. அப்பொழுது திண்டாடக்கூடிய ராவணனுக்கு உதவினார் வாகீசன். அப்படி ராவணனுக்கு உதவியதால் அந்த வாகீசர் இந்த மானுட உலகில் சம்சாரத்தில் பிறக்கும்படியாக நேர்ந்தது, அப்பர் பெருமானாக பிறக்கும்படியாக நேர்ந்தது. இந்த கதை எதை காட்டுகிறது என்றால், ராவணன் சாமவேத துதிபாடி சிவபெருமானை சந்தோஷப்படுத்துபவனாக இருந்த பொழுதிலும் அவன் ஒரு துஷ்டன் என்கிறதனால் அவனுக்கு உதவிய பயனால் இந்த சம்சாரத்தில் வந்து பிறந்து பிறகு சிவபக்தி பண்ணி மறுபடியும் கைலாசத்தை போய் சேர்ந்தார் வாகீசன். இவ்வாறு துஷ்டனுக்கு உதவினால் சம்சாரத்தில் விழ நேரிடும் என்கிறதை காட்டும் கதையாகவே அமைகிறது. ராவணன் சிவபக்தன் என்கிற விஷயம் இந்த நெரேட்டிவ் செட்டானாலும் கூட, அதனால் ராவணனை ஒரு பெரிய மகான் என்றோ, ராவணனை ஒரு பெரிய சிவனடியார் என்றோ ஒரு கோணத்தில் பார்க்காமல், அவன் துஷ்டன், அதனால அவனை நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடாது என்றுதான் சைவர்கள், இந்துக்கள் பார்த்திருக்கிறார்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது புத்தர் கடவுளை ஏற்காதவர், இருந்தாலும் அவரிடத்தில் உள்ள ஆத்ம குணங்களை கண்டு அவரை ஒரு அவதாரம் என்கின்ற அளவுக்கு சொன்ன இந்துக்கள், ராவணன் சிவபக்தங்கிற ஒரு நெரேட்டிவை எடுத்துட்டும் கூட, ஆனால் அவன் துஷ்டனாக இருக்கிறதுனால அவனை மதிக்கக்கூடாது, அவனை ஏற்கக்கூடாது என்கிற ஒரு பாவத்தை பார்க்க முடிகிறது. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. சனாதன தர்மத்தில் இதற்கு காலங்காலமாக பல்வேறு உதாரணங்கள் இருக்கத்தான் செய்திருக்கின்றன. வேதத்தையே எடுத்துக்கொள்ளுவோமே. ரிஷிகளிலேயே கடவுளை ஏற்ற ரிஷிகள் என்றும் கடவுளை ஏற்காத ரிஷிகள் என்றும், கடவுளை துதி பாடுகின்ற ரிஷிகள் என்றும் துதி பாடாத ரிஷிகள் என்றும், ரெண்டு விதமான ரிஷிகளுக்கும் இறைவன் அனுகிரகம் புரிகிறான் முதலிய மந்திரங்கள் வருகின்றன. ஏத்வாம் இந்திர ந துஷ்டுவுகு ரிஷயோ ஏச்ச துஷ்டுவுகு மமேத்வர்தஸ்வ சுஷ்டுதா. ரிக்வேதத்தினுடைய 8வது மண்டலம் 6வது சூக்தம் 12வது மந்திரம். மற்றொரு விஷயம், ந அஜாமிம் ந பரிவிருணக்தி ஜாமிம். இது முதல் மண்டலம் 124வது சூக்தம் 6வது மந்திரம். உஷசு என்கின்ற தெய்வம், அந்த தெய்வம் தன்னை ஆசிரியித்தவர்களுக்கும் அருள் புரிகிறது, ஆசிரியிக்காதவர்களுக்கும் அருள் புரிகிறது என்கிற சொல் ரிக்வேதத்தில் விழுந்திருக்கிறது. இதுதான் ஹிந்து தெய்வங்களின் பெருமையாக அடியேன் கருதுகிறேன். இதே ஒரு பாணியிலேயே பரிபாடல் என்கின்ற இலக்கியத்தில் ஒரு அருமையான பாடல், 4வது பாடல். இது சங்க இலக்கியம். போற்றார் உயிரினும் மாற்று ஆற்றல் இலையே, போற்றுணர் உயிரினும் ஏன் ஆற்றல் இலையே, உனக்கு மாற்றோரும் இலர் கேளிரும் இலர் என்று பரிபாடல் இறைவனை துதிக்கிறது.
இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஹிந்து தர்மத்தினுடைய ஒரு விசாலமான பார்வை என்ன என்கிறதை நாம் உணர்கிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். இயேசுநாதர் யூதர்களின் சடங்குகளை எதிர்த்தார். அவரை சிலுவையில் அறைந்தனர். ஆனால் புத்தர் சனாதனிகளின் வேதச் சடங்குகளை எதிர்த்தார். அவரை சனாதனிகளோ அவதாரம் என்று கொண்டாடினர் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். இந்து தர்மமானது புத்தருடைய நற்பண்புகளை பார்த்து அவருக்கு அவதாரம் என்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறது என்கிறதை பார்த்து கொண்டு வருகையிலேயே இங்கு வேற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதத்தை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீவிரமான வேட்கை கொண்ட இயக்கம் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். கிட்டத்தட்ட 60-70 வருடங்களாக இது வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. அயராத உழைப்பு, சுயநலமில்லா தன்மை, இதெல்லாம் இந்த சங்கத்தின் ஒரு விசேஷமான தன்மை. கொள்கை ஹிந்துத்துவம் என்பது ஹிந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற வேட்கை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், இது ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பெருமதிப்புடன் பார்க்கிறது. டாக்டர் அம்பேத்கர் சில இடங்களில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவையும் கண்ணபிரானையுமே கூட திட்டியுள்ளார். அவர்களிடம் கூட தோஷம் கண்டுள்ளார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், உத்தர ராமாயணத்தில் உள்ள சம்பூகன் கதையை வால்மீகி செய்ததாக எடுத்துக்கொண்டு அதில் மிகப்பெரிய தோஷத்தை கண்டுள்ளார். சீதா பரித்தியாகத்தை பற்றியும் தோஷம் கண்டுள்ளார். அதை கொண்டு ராமரை திட்டுகிறார், சாடுகிறார். எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால், அப்படிப்பட்டவராக திரு அம்பேத்கர் இருந்த பொழுதிலும் அவரை போற்றி, அவரை கொண்டாடி, இன்றைய அளவில் மிகப்பெரிய அளவு அம்பேத்கரை பாராட்டுகிறது இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம். இது வேற ஒரு மதத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம். சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், சங்கத்தினுடைய தலைவர்கள், அவர்களிடம் போய் கேட்டு பாருங்கள். திரு அம்பேத்கர் ஒரு எஸ்ஏல ராமரை திட்டியிருக்கிறாரே, அதே கட்டுரையில் கண்ணனையும் திட்டியிருக்கிறாரே என்று கேட்டு பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது இவ்வாறு பாராட்டுகிறீரே என்று கேட்டு பார்த்தால் என்ன பதில் வரும்? அவர் திட்டி இருக்கலாம், ஓரிரண்டு இடத்தில் ராமரையோ கண்ணனையோ புரிந்து கொள்ளாமல் திட்டியிருக்கலாம். அந்த இடத்தில் அவர் புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவர் ஏழைகளுக்கு உழைத்தது என்கிறது மறுக்கப்பட முடியாது. அவர் மனித சமூகத்துக்காக சேவை செய்தார், சுயநலமற்ற சேவை செய்தார் என்கிறது நாம் மறுக்க முடியாது. அவருடைய சேவைக்காக, அவருடைய தொண்டுக்காக, அவருடைய பங்களிப்புக்காக நாம் அவரை பாராட்டுகிறோம் என்கிற பதில்தான் வரும். இது அரசியல் இல்லை. இதை மேலோட்டமாக பார்த்துட்டு நாம் நினைப்போம், சங்கத்திலேயோ அல்லது பிஜேபி முதலிய பார்ட்டியிலேயோ இன்னைக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறது என்கிறது ஒரு அரசியல் என்று நாம் நினைக்கக்கூடும். இந்த அரசியல் கட்சி இதெல்லாம் வராத காலத்திலேயே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில், இன்னும் சொல்ல போனால் திரு அம்பேத்கர் அவர்கள் இன்றைய தினம் அளவுக்கு புகழ்பெற்று இல்லாத காலத்திலேயே சங்கம், அதாவது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் அம்பேத்கரை தூக்கி பிடித்தது,
கொண்டாடியது, போற்றியது. சங்கத்தில் இருப்பவர்களை இன்றைக்கும் சந்தித்து நீங்கள் பார்த்தீர்களாகில் அவர்கள் சந்தோஷமாக, ஆர்ஜவமாகவே, அதாவது உண்மையாகவே டாக்டர் அம்பேத்கரை புகழக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இது ஒரு அபூர்வமான விஷயம். இந்து மதத்தில் அம்பேத்கரை திட்டுபவர்களே இல்லையா என்று கேட்கக்கூடாது. இந்து மதம் என்பது பெரிது. நான் கூற விரும்புவது என்னவென்றால், அம்பேத்கரை பாராட்டக்கூடியவர்களும் அதிக அளவில் இருக்கிறார்களல்லவா என்கிறது தான். இது மாதிரி வேற மதங்களில் பார்ப்பது கடினம். நபிகள் நாயகத்தை திட்டிவிட்டு, நிந்தை செய்துவிட்டு இஸ்லாத்தில் ஒருவர் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நிந்தை செய்துவிட்டு ஒருவர் கிறிஸ்துவன் என்று இருக்க முடியாது. அல்லது கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேட்கை கொண்ட எந்த ஒரு இயக்கமும் கிறிஸ்துவை திட்டுபவர்களை பாராட்டாது. இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேட்கை கொண்ட எந்த ஒரு இயக்கமும் நபிகள் நாயகத்தை பாராட்டுபவர்களை, நபிகள் நாயகத்தை இகழ்பவர்களை பாராட்டாது. ஆனால் இங்கு சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதில் உண்மையான வேட்கையை காட்டக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கமோ இன்றைய தினம் வரை டாக்டர் அம்பேத்கரை உண்மையாகவே உள்ளத்திலிருந்து மிகப்பெரிய பாராட்டுதலுடன் பார்க்கிறது என்கிறது சனாதன தர்மத்திற்கே உள்ள ஒரு பெருமையாக கருதுகிறேன். இதே இடத்தில் வேற ஒரு விஷயமும் கூற விரும்புகிறேன். தமிழகத்தில் இவ்வாறுதான் சில நாத்திகர்களை பாராட்டுகிறார்கள். அந்த பாராட்டும் இவ்வாறுதான் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இந்த கேள்வி வரும். இந்த கேள்விக்கு அடியேன் பதில் சொல்ல விரும்புகிறேன். இதை எந்த விதமாக பார்க்கிறேன் என்று பார்க்கலாம். ஒரு பெரிய நாத்திக தலைவர் தமிழகத்தில் இருந்தார். அந்த நாத்திக தலைவருக்கு உண்மையான பாராட்டுதல் என்கிறது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் எப்பொழுது எழுந்தது என்கிறது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆயிரத்தி 1940கள் 50கள் அது மாதிரியான விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டோமாகில் அந்த நாத்திக தலைவருக்கு அவ்வளவு பெரிய பாராட்டுதல் இருந்ததாக தெரியவில்லை. இந்த விஷயமாக ஆராய்ச்சி செய்த சிலருடன் அடியேன் கலந்து பேசியது உண்டு. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இவ்விஷயமாக ஆராய்ந்த ஒருவர், ஒரு அறிஞர், திரு திராவிடமாயை சுப்பு என்று அவருக்கு பெயர். அவர் எழுதிய நூல் திராவிடமாயை என்பது. அவர் கூறுகிற விஷயம், 1952 காங்கிரசிற்கு எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சாரம் செய்தார் அந்த நாத்திக தலைவர். ஆனால் காங்கிரஸ் ஜெயித்தது. 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சாரம் செய்தார் அந்த நாத்திக தலைவர். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. 1973 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில், இது முக்கியமான விஷயம், ஆட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில் திண்டுக்கல்லில் ஒரு பை எலெக்ஷன் வருகிறது. அந்த பை எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போனது. அப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட் பண்ணி அவர் எலெக்ஷன் பிரச்சாரம் தீவிரமாக பண்ணியிருக்கிறார். அப்பொழுது ஆட்சியில் இருந்த காலத்திலேயே பை எலெக்ஷனில் தோற்றது. மேலும் இது எல்லாத்தையும் விடுங்கள், இதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். முதல் பாயிண்ட்,
இவருடன் இருந்து கொண்டு இவருடைய கருத்துக்களை நாம் தூக்கி பிடித்தால் நம்மால் எலெக்ஷனில் வெல்ல முடியாது என்கிற காரணத்தினால தான் இவரை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் வெளியேறினர். அந்த காலத்தில் கொள்கையை கூட மாற்றிக்கொண்டனர். கடவுள் இல்லை என்கின்ற கொள்கையை விட்டுவிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற கொள்கைக்கு வந்தனர். அப்பொழுது இருந்தவர்கள் அட்லீஸ்ட் பை லிப் சர்வீஸ் சில கொள்கைகள் அவைகளை மாற்றினர் என்கிறதை காலப்போக்கில் இந்தியா என்ற ஒரு நாடே கூடாது என்கின்ற கொள்கையிலிருந்து இந்தியா என்கிற நாடு வேணும் என்கின்ற கொள்கைக்கு வந்தனர். குடும்பம் என்பதே பெரிய பெருங்குற்றம், குடும்பமே கூடாது என்கிற கொள்கையை விட்டு குடும்ப பாங்காக இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கைக்கு வந்தனர். இதெல்லாம் ஏன்? ஏனெனில் இது மாதிரியான கொள்கைகள் சமுதாயத்தில் எடுபடாது என்று, நாளைக்கு எலெக்ஷனில் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த கொள்கைகளை கொண்டு நடக்காது என்று தெரியும். இவ்வாறான கொள்கை, உதாரணத்திற்கு தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி, திருக்குறள் என்பது மலம் முதலிய கருத்துக்களை வெளியில் சொல்லிக்கொண்டு எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. கடவுள் இல்லை என்று கூறிக்கொண்டே எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. மக்களுக்கு தமிழகத்தில் சம்மதமாக இருக்க முடியாது இந்த விஷயம். மூன்றாவது விஷயம், முக்கியமான விஷயம், யார் வேணா யாரோட வேணா இருக்கலாம் என்று வெளிப்படையாக பேசிக்கொண்டு அதன் மூலமாக எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. மக்களுக்கு சம்மதமாக இருக்க முடியாது. அதனால் குடும்பம், கடவுள், இந்தியா என்கிற நாடு, தமிழ் பற்று இவைகளை ஏற்றுக்கொண்டு தன்னையே தான் ரீக்ரூப் பண்ணி ஓரளவுக்கு கடவுளை ஏற்றுக்கொண்டு, அட்லீஸ்ட் கடவுளை ஏற்றுக்கொண்டது போல் காட்டிக்கொண்டு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் முதலிய வாசகங்களை போட்டுக்கொண்டு அவ்வாறுதான் இங்கு வர முடிந்தது. மேடையாக அந்த சமயத்தில், அதாவது அந்த நாத்திக தலைவரிடமிருந்து பிரிந்த சமயத்தில் மேடையாக ஏறி அந்த நாத்திக தலைவரை திட்டி ஏசி, அப்படி ஏசியதாலும் அவ்வாறே அந்த நாத்திக தலைவரால் ஏசப்பட்டதாலும் மிகுந்த புகழையும் கண்ட தலைவர்கள் இங்கு உள்ளனர், தமிழகத்தில் உள்ளனர். மேலும் அப்படிப்பட்டவர்கள்தான் 1967 ஆட்சியை அமைத்தனர் என்னும் பொழுது 50களிலோ 60களிலோ இதையெல்லாம் ஆலோசித்து பார்க்கையில் 50களிலோ 60களிலோ அந்த நாத்திக தலைவரை பற்றிய பார்வை எப்படி இருந்தது இந்தியாவில், இது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது தமிழகத்தில் எப்படி இருந்தது, இது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இப்பொழுதோ அவரிடம் இருந்து பிரிந்து வந்தவர்கள் ஆட்சியை அமைத்த பிறகு வருஷக்கணக்காக ஆண்டு வருகையில் அந்த நாத்திக தலைவர் இயற்கை எய்திய பிறகு அவரை பற்றிய ஒரு புதியதான ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த நாஸ்தீக தலைவருக்கு யுனெஸ்கோ தென்கிழக்கு ஆசிய சாக்ரட்டிஸ் என்கிற ஒரு பட்டம் கொடுத்ததாகவும் பொய் பிரச்சாரம் செய்தனர். அதை பாடப்புத்தகத்தில் கூட கொண்டு வருவதற்கு துணிந்தனர். ஆங்காங்கே அந்த நாத்திக தலைவருக்கு சிலை வைக்க ஆரம்பித்து அவரை பற்றிய பிரச்சாரம் இவ்வாறாக, அவர் பெண் இனத்தை காக்க வந்தவர், அவர் தமிழை காக்க வந்தவர், அவர் மனித நேயத்தை காக்க வந்தவர், மனித குலத்தையே காக்க வந்தவர்,
பட்டியல் சமூகத்து மக்களை காக்க வந்தவர். இவ்வாறான விஷயங்களை புதியதாக பிரச்சாரம் செய்து முன்பு அவர் கூறிய விஷயங்கள் எல்லாவற்றையும் சைட்லைன் செய்துவிட்டு இவ்வாறான ஒரு புது பிரச்சாரத்தை ஏற்படுத்தி இந்த ஒரு பிரச்சாரத்தின் மூலம் அவர் நாத்திகனாகத்தானே இருந்தார் என்று கேட்டால் நாத்திகனாகத்தான் இருந்தார். ஏனெனில் ஆத்தீகத்தில் இருந்த அழுக்குகளை நீக்குவதற்காகவும் ஆத்தீகம் என்கிற பெயரில் நடந்த ஃப்ராடு முதலியவைகளை போக்குவதற்காகவும் பொய்மையை போக்குவதற்காகவும் அவர் நாத்திகனாக இருந்தார். இன்னும் சில பேர்லாம் சொல்லுகிறார்கள், அவர் யதார்த்தத்தில் நாத்திகனே கிடையாது, ஆத்தீகத்தில் அழுக்கு இருந்ததால் அப்பொழுது நாத்திகன் மாறி நடித்தார் முதலிய நெரேட்டிவ் எல்லாம் புதுசாக செட் பண்ணி மக்களிடம் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினார்கள். பெரும்வாரியாக கோவிலுக்கு செல்லும் மக்கள், கூட்டங்கூட்டமாக பழனி அழகர் கோவில் என்று போகக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கே இவர்கள் ஹிந்து மக்களாக இருப்பதால் இது செய்ய முடிந்தது. இவர்கள் ஹிந்து மக்களாக இருப்பதால் இவர்களிடம் அந்த நாத்திக தலைவர் ஒரு நல்லவர் என்கின்ற நெரேட்டிவை செட் பண்ணும் பொழுது அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு இவருக்கு ஒரு நல்ல பெயரை அளித்தார்கள் என்கிறதையும் நாம் பார்க்கிறோம். யதார்த்தத்தில் அவர் கூறிய விஷயங்கள், வாசகங்கள், இதையெல்லாம் நாம் சபையில் கூட பேச முடியாத விஷயங்களாக இருக்கும். அதற்கு இப்பொழுது நான் போகவில்லை, அது வேற விஷயம். இதே இடத்திலேயே வேற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்துக்களின் இந்த ஒரு விசால போக்கு, ப்ளூரலிசம், பன்மைத்தன்மை, இவ்வளவு வேற்றுமைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, பல தெய்வங்களின் வழிபாடு, இந்த பல தெய்வங்களின் வழிபாட்டில் நற்குணங்கள் இருப்பதனாலேயே, நற்பண்புகள் இருப்பதனாலேயே புத்தர் பெருமானை ஒரு அவதாரம் என்கிற அளவுக்கு கூறுவது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேறொரு கேள்வி வருகிறது. வேற மதங்களின் தெய்வங்களை இவர்களிடம் புகுத்த முடியுமா, கொண்டு வர முடியுமா? உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவை இந்துக்களின் வழிபாடுகளில் வைக்க முடியுமா? இந்துக்கள் எப்படி கணேசர் கோவில் கட்டியிருக்கிறார்களோ, எவ்வாறு முருகன் கோவில் கட்டுகிறார்களோ, ராமர் கோவில் கட்டுகிறார்களோ, அவ்வாறு இயேசு கிறிஸ்து கோவில் கட்டுவார்களா இந்துக்கள்? இந்துக்கள் வீட்டு பூஜை அறையில் இயேசு கிறிஸ்து இருப்பாரா? புத்தரையே அவதாரம் என்று கூறிய இந்துக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்பார்களா என்கிற கேள்விகள் வரக்கூடும். சில மகான்கள் கூட இயேசு கிறிஸ்துவுக்கான பரிந்துரை ஆற்றியுள்ளனர். உதாரணத்திற்கு யோகோதாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பரமஹம்ச யோகானந்த சுவாமிகள் இயேசு கிறிஸ்துவை தனது குரு பரம்பரையில் ஒருவர் என்றே கூறுகிறார். யோகோதாவில் இயேசு கிறிஸ்து வழிபாட்டையே கொண்டு வந்திருக்கிறார். ராமகிருஷ்ணா மிஷன் முதலிய இயக்கங்கள் கூட இன்று வெகு விமர்சையாக கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறது. இதெல்லாம் நாம் காண்கிறோம். ஆக இவ்வாறு ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமிகளே அல்லது யோகோதாவை சேர்ந்தவர்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்கும் பொழுது சராசரி ஹிந்துக்கள், ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போகக்கூடிய ஹிந்துக்கள், அது மாதிரி ஹிந்துக்களே அவர்கள் வீட்டு பூஜை அறையில் பெருமளவிற்கு இயேசு கிறிஸ்துவை வைக்கவில்லை என்கிறது தான் உண்மை. இயேசு கிறிஸ்துவை வைக்கலாம் என்றோ கூடாது என்றோ எதையுமே நான் இங்கு பதிவு செய்யவில்லை. ஆனால் யதார்த்தத்தை கூறுகிறேன். பெருமளவிற்கு ஒரு பிள்ளையாரும் ராமரும் கண்ணனும்
திருமாலும் ஒரு ஹிந்துவனுடைய பூஜை அறையில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நுழையவில்லை என்கிறது தான் உண்மை. இதற்கு என்ன காரணம் இருக்கலாம் என்று யோசித்து பார்க்கையில், வெளிநாட்டிலிருந்து வந்தவர் என்பதனாலேயோ அப்படி தோன்றவில்லை. அரவிந்தாசிரமத்திற்கு செல்லுபவர்களுடைய அறைகளில் நாம் பாண்டிச்சேரி அன்னையின் சித்திரங்களை பார்க்கிறோம், பூஜை அறையிலேயே பார்க்கிறோம். அன்னையை சுற்றி புஷ்பங்களை வைக்கிறார்கள், பூக்களை வைக்கிறார்கள், இதெல்லாம் பார்க்கிறோம். இந்துக்கள் பிரான்சிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரவிந்தாசிரமத்து அன்னையினுடைய சித்திரங்களை ஏற்கிறார்கள், பார்க்க முடிகிறது. ஆனால் இது ஏன் வரவில்லை? இதற்கான முயற்சிகள் நடந்திருக்கின்றன, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு ஹிந்துவினுடைய பூஜை அறைக்கு வர வேண்டும் என்கிற முயற்சிகள் பலவிடங்களில் நடந்திருக்கின்றன. அப்படி நடந்தும் ஏன் வரவில்லை என்கிற கேள்வி வரும்பொழுதுதான் அடியேனுக்கு தோன்றுவதை கூறுகிறேன். புத்தரை ஒரு பெரிய அவதாரம் என்று ஏற்பவர்கள், அப்படி ஒரு பெருமதிப்போடு பார்ப்பவர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பூஜை அறையில் ஏன் இன்னும் கொண்டு வரவில்லை என்று பார்த்தோமாகில், அடியேனுடைய சிந்தனை பிரகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய மதமாக இருக்கக்கூடிய யூத மதத்திலோ அல்லது கிறிஸ்துவ மதத்திலோ, இவ்விரண்டு மதங்களிலுமே கர்மா தியரி என்பது இல்லை. கர்மா தியரி என்பது என்ன என்றால், கர்ம சித்தாந்தம். நல்லவன் சௌக்கியமாக இருப்பான், கெட்டவன் தண்டிக்கப்படுவான். நல்லது செய்தால் நல்லது நடக்கும், தீயது செய்பவனுக்கு தீயது நடக்கும். புண்ணியம் செய்தால் நல்லது நடக்கும், பாவம் செய்தால் தீயது நடக்கும். இதற்கு கர்மா தியரி என்று பெயர். புண்ணியம் செய்பவனுக்கு நல்லது நடக்கும், பாவம் செய்பவனுக்கு தீயது நடக்கும். புண்ணியம் என்றால் என்ன? 4 பேருக்கு உபதிரவம் பண்ணாமல் உபகாரமாக இருக்கிறது. பரோபகாரஹா புண்ணியாய பாபாய பரபீடனம். 4 பேருக்கு உபதிரவம் பண்ணுறது பாபம், 4 பேருக்கு உபகாரம் பண்ணுறது புண்ணியம். ஒரு சராசரி ஹிந்து யாரிடமும் போய் கேட்டு பாருங்கள், யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் என்று ஒன்று இருக்குமாகில் யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டு பாருங்கள். பதில் இப்படித்தான் வரும். புண்ணியம் செய்பவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நல்லது செய்பவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், 4 பேருக்கு உபகாரமாக நடந்து கொண்டால் சொர்க்கம் கிடைக்கும் என்கின்ற இந்த ஒரு கான்செப்ட் இருக்கே, இந்த கான்செப்ட் கர்மா தியரி என்று பெயர். கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லும் என்றால், கிறிஸ்துவனாக இருப்பவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், கிறிஸ்துவனாக இல்லாதவனுக்கு நரகம் கிடைக்கும் என்றுதான் கூறும். அந்த சொர்க்கமும் அந்த நரகமும் கிறிஸ்துவ மத பிரகாரம் நிரந்தரம், நித்தியம். ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு. இந்த லைஃப்பில் நாம் கிறிஸ்துவனாக இருந்தால், கிறிஸ்துவனாக இருக்கிறதுன்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் ரிலீஜியன் கிறிஸ்டியன்னு ஃபில்லப் பண்ணுறது இல்லை. கிறிஸ்துவனாக இருக்கிறதுன்னா என்ன என்கிறது கிறிஸ்துவ மதத்தில் உள்ள வெவ்வேறு உட்பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்துவனாக இருப்பது என்னங்கிற டெஃபனிஷன் மாறும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டால் கிறிஸ்துவன் என்று ஒரு டெஃபனிஷனாக இருக்கலாம். மற்றொரு டெஃபனிஷன், அப்படி ஒன்றும் ஒரு பாதிரிக்கு எழுத்தாப்புல பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை,
உனக்காச்சு இயேசு கிறிஸ்துவுக்காச்சு அந்த கிறிஸ்துவுக்கு முன்னாடி நீரே நீல் டவுன் பண்ணிட்டு உள்ளத்தால் உருகி பாவ மன்னிப்பு கேட்டால் போரும் என்று வேற ஒருவனுடைய டெஃபினேஷனாக இருக்கலாம். இவ்வாறு கிறிஸ்துவனாக இருப்பதுன்னா என்ன என்பதற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் அந்தந்த உட்பிரிவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்றன. அதை அந்தந்த உட்பிரிவை சேர்ந்தவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், அந்த டெஃபினேஷனுக்குள்ள அடங்கியவர்களுக்கு நிச்சயமாக நிரந்தர சொர்க்கமும், அந்த டெஃபினேஷன், அந்த ஒரு ஃபெய்த், அந்த ஒரு பிலீஃப் அதற்குள்ள அடங்காதவர்களுக்கு நிரந்தர நரகமும் என்கிறதை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் ஒரு ஹிந்துவனுடைய நம்பிக்கையோ 4 பேருக்கு உபகாரமாக வாழ்ந்தால், நல்லவனாக வாழ்ந்தால் அவனுக்கு சொர்க்கம் என்றும், உபத்திரவமாக வாழ்பவர்களுக்கு நரகம் என்றும், இது அடிப்படையான ஒரு நம்பிக்கை. இந்து தர்மத்தில் ஒரு அடிப்படையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உடையவர் புத்தர். ஆதலால் புத்தரை அவதாரம் என்று இந்துக்கள் ஏற்கின்றனர். புத்தரை ஒரு பெரிய மகான் என்று கொண்டாடுகின்றனர். ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் முதலியவர்கள் கூட இயேசு கிறிஸ்து கர்மா தியரி முதலிய இந்து கொள்கைகளை ஒப்புக்கொண்டவரே என்கிற பைபிளில் இல்லாத, சர்ச்சில் இல்லாத ஒரு நெரேட்டிவை செட் செய்துவிட்டுதான் பின்பு இயேசு கிறிஸ்துவின் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பைபிளிலும் சர்ச்சிலும் உள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றிய கருத்து வேறாக உள்ளது. எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் ஒரு மனிதன், எவ்வளவு பரோபகாரம் செய்தாலும், தன்னை ஏற்காவிடில், தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்காவிடில் அவன் நிரந்தரமான நரகத்தையே அடைவான் என்றும், எவ்வளவு பெரிய மகாபாதகம் செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மகாபாபியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உபத்திரவம் செய்தவனாக இருந்தாலும், தன்னிடம் உள்ள முருகி பாவ மன்னிப்பு கேட்டால் அவன் நிரந்தரமான சொர்க்கத்தையே அடைவான் என்றும் இயேசு கிறிஸ்து கருதுவதாகத்தான் பைபிளும் சர்ச்சும் கூறுகின்றன. ஆனால் புத்தர் பெருமான் அவ்வாறு இல்லை. ஹிந்து தர்மத்தின் கர்மா தியரி, கர்ம சித்தாந்தம், ஒருவன் எந்த மதத்தை வேண்டுமானாலும் சேர்ந்திருக்கலாம், எந்த சாதியை வேண்டுமானாலும் சேர்ந்திருக்கலாம். ஆனால் பரோபகார புண்ணியாய, 4 பேருக்கு உபகாரம் செய்யும் விதம் தனது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தால் அதன் பயனாக இன்புறுவான், சொர்க்கத்தை அடைவான். அவன் 4 பேருக்கு உபத்திரவம் செய்பவனாக அவனுடைய வாழ்க்கையை நடத்தினால் கஷ்டப்படுவான், நரகத்தை அடைவான். அவனுடைய உபத்திரவம் எவ்வளவு அளவில் உள்ளதோ அவ்வளவு நாள் நரகத்தில் இருப்பான். நரகம் நிரந்தரம் இல்லை. அவன் செய்த உபகாரம் எவ்வளவோ, எந்த குவான்டிட்டியோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் இருப்பான். சொர்க்கமும் நிரந்தரம் இல்லை என்கிற கர்மா தியரியை தழுவியது இந்து மதம். இந்த கர்மா தியரியை மனப்பூர்வமாக ஏற்பவர் புத்தர் பெருமான். இங்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உலகில் நிரந்தரம் ஏதும் இல்லை, ஆத்மாவும் நிரந்தரம் இல்லை, இறைவன் என்று ஒருவரும் நிரந்தரமில்லை என்று கருதக்கூடிய பௌத்தத்தின் தலைவராக இருக்கக்கூடிய புத்தர் பெருமானை
அவதாரம் என்று போற்றக்கூடிய ஹிந்து தர்மமானது இறைவனை ஏற்றிருந்தாலும் கர்மாதீரியை ஏற்காத, அதாவது நல்லவனே நன்மையை அடைவான், பரோபகாரம் சொர்க்கத்திற்கான வழி என்கிற கர்மாதியரியை ஏற்காத இயேசு கிறிஸ்துவை அவதாரம் என்று கொண்டாடவில்லை. புத்தர் பெருமான் கர்மாதீரியை ஏற்றுக்கொண்டு இருப்பதால் அல்லது கருதுவதால் அவரை அவதாரம் என்று இந்து தர்மமானது ஏற்றுக்கொண்டது என்றுதான் கருதுகிறேன். இது எந்த அளவுக்கு போகும் என்றால், புராணங்களிலும் நமோ புத்தாய சுத்தாய என்று எழுதி வைப்பார்கள். சுத்தனான புத்தனுக்கு நமஸ்காரம் என்று பிரதானமான ஒரு வைஷ்ணவ புராணத்தில் எழுதி வைப்பார்கள். புத்தரை அவதாரமாக ஏற்பார்கள். ஒரு ராம்லல்லா கோவில் வந்தால் அதில் அந்த ராம்லல்லாவை சுற்றி 10 அவதாரங்களை நிறுத்தி வைத்தால் அதில் ஒரு புத்தரை ஸ்தாபிப்பார்கள். என்னை பொறுத்தவரை இது இந்துக்களுடையவே மிகப்பெரிய ஒரு மனசு. வேதத்தை பிரமாணமாக ஏற்காத ஒரு புத்தரை, அவரையும் தெய்வத்தினுடைய அவதாரமாக கருதி ராமருடைய பரிவாரத்தில், ராம்லல்லாவின் பரிவாரத்தில் எழுந்தருள பண்ண வேண்டும் என்றால் அது இந்துக்களுடையவே ஒரு பெரிய மனசு. அது இந்துக்களுக்கே தகும். இது நமக்கு வியக்க வைக்கிறது. இந்த ராம்லல்லா பக்கத்தில் உள்ள புத்தர் நமக்கு என்ன தெரிவிக்கிறார், என்ன கன்வே பண்ணுகிறார் என்றால், அடியனை பொறுத்தவரை இந்துக்களுடைய பெரிய மனதை தெரிவிக்கிறார். நல்லோர்கள், பெரியோர்கள் இவ்வுலகில் எங்கு இருந்தாலும், எந்த இனத்தில் இருந்தாலும் அவர்கள் மதிக்க தகுந்தவர்கள், எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த சமயத்தில் இருந்தாலும் அவர்கள் மதிக்க தகுந்தவர்கள். அவர்களுடன் நமக்கு கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம். அவர்களுடைய சில கருத்துக்களையோ அல்லது பல கருத்துக்களையோ கூட நாம் ஏற்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய தர்மம், அவர்களிடம் உள்ள அறம், அவர்களிடம் உள்ள பண்பு, அந்த பண்பிற்காக அவர்களை மதிக்கிறோம் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை ராம்லல்லாவின் அருகே உள்ள புத்தர் பெருமான் நமக்கு கன்வே பண்ணுகிறார், தெரிவிக்கிறார் என்கிறது தான் இங்கு முக்கியமாக அடியேன் பகிர விரும்பினேன். ஜெய் ஸ்ரீராம்.